ஆல் வணக்கம். இது உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் பேசுகிறேன். ஸோ நம்ம இப்போது நாளைக்கான நெஃப்டியோட மூமெண்ட்ஸ் அண்ட் என்ன ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நேற்று ஒரு நல்ல ஒரு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு லெவல்ஸ்க்கு அப்புறம் 14,700க்கு அப்புறம் பைப் சொல்லியிருந்தேன். பட் 700 கரெக்டாக க்ராஸ் ஆகலை. அதே மாதிரி 14,600 கீழே போனால் செல் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டிகே சூப்பராக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு அதான் உங்கள்கிட்ட நேற்றியே சொல்லும்போது எட்ஜ் பொசிஷன் எடுங்க. ஸோ அதனால் சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு மூவ் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேவாக இருக்க போகுது. ஸோ லாட் ஆஃப் குளோபல் கியூஸ் இருக்குது. ஸோ நிறைய நியூஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஓப்பனிங் இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட்டில் நிற்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் இருக்குது, இங்கே ஒரு புல் பேக் இருக்குது. ஸோ நாளைக்கு நெஃப்டி வந்து இன்றைக்கி குட் டே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த லாஸ்ட் 12-15க்கு அப்புறம் கண்டினியூஸ் ஃபால்ஸ். ஸோ இது ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு கால் எடுக்கிறீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட் ஷார்ட்டை பேஸ் பண்ணி கால் எடுங்க. ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் அப் ஓப்பன் அப் அண்ட் ஒரு பெரிய டவுன்ஃபால். ஸோ யூஸ்வலி மார்க்கெட் இப்படி ஒரு ஃபால் ஆச்சுன்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் பாருங்களேன், ஒரு பெரிய ரிஜெக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் நேற்று சொன்ன மாதிரி 14,600 ரேஞ்ச் கீழே போச்சுன்னா, இந்த பாயிண்ட் கீழே போச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ செல். அண்ட் கீப் இன் மைண்ட் அட்லீஸ்ட் 2 to 3 கேண்டில்ஸாவது கீழே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு ஒரு சப்போர்ட்டில் திருப்பி ரிட்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் ஹிட் ஆகுது. சும்மா இது வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால். ஸோ கண்டினியூஸ் ஃபால்ஸ் இருந்தது. லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரே பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கோட மூமெண்ட் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபால் இந்த பாயிண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நேத்தி தான் இந்த பாயிண்ட் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். நேத்தி இந்த பாயிண்ட்லேயே ட்ராவல் ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 585 ரேஞ்சில் செல் பண்ண சொல்லியிருந்தேன் நேத்தி. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் வந்து 75 பாயிண்ட்ஸ் ஒக்க சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து அதுக்கு அதிகமாகவே கொடுத்துருந்தது. இட்ஸ் குட். நாளைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து பாசிபிள் சினாரியோஸ் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பேரிஷ் சைன். ஸோ எப்பயுமே 14,600 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் பேரிஷாக இருக்கேன். ஏன்னா 14,000 கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுக்க சான்சஸ் இருக்குது கோயிங் ஃபார்வர்ட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாயிண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்வேர் அரௌண்ட் 14,800 சாரி 470 480. ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக யூ நீட் டு வெயிட் ஃபார் திஸ் லெவல்ஸ் இந்த ஓவரால் ரீஜன் வச்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட்ன்றது ஒரு பாயிண்ட் கிடையாது, ஒரு லேயர்னு வச்சுக்கோங்க. இந்த லேயர், ஸோ இந்த லேயர் கீழே போனால் தான் யூ நீட் டு கோ ஃபார் எ ஷார்ட். ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இட் வில் ஸ்டார்ட் அட் 14,450 to 14,430 அந்த பாயிண்ட்ஸ் கீழே போனால் தான் யூ கேன் கோ ஃபார் ஏ செல். ஸோ ஏன் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ யூஸ்வலி மார்க்கெட் என்ன ஆகுனா நாளைக்கு இங்கே ஃப்ளாட்டாக திருப்பி ஓப்பன் ஆகுது, கீழே போய் ஹிட் ஆகிட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிட்டு மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிறதுக்கு 14,560 ரேஞ்சில் க்ளோஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இன்னொரு சான்சஸ் என்னென்னா, இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா இட் வில் கோ அப் டு 14,300 260 லெவலுக்கு. இதை நீங்கள் உங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். 300 வந்து டார்கெட் வச்சுருக்கலாம். ஸோ 430 ஆல்மோஸ்ட் 130 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அங்கங்கே சப்போர்ட் இருக்குது. 14,400 வந்து ஒரு சப்போர்ட். ஸோ ட்ரையல் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஃபிட் வந்துருச்சா, சரி ஓகே ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்கள் ப்ராஃபிட்டுக்கு கீழே போதுன்னா உங்கள் ப்ராஃபிட் பாயிண்ட்டில் ஒரு ட்ரையல் வச்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஃபர்தர் ட்ரையல் வச்சு மூவ் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் செல்லராக இருந்தீங்கன்னா நாளைக்கு கோ ஃபார் செல்லிங்கே சிஇ. இன்னும் இந்த வீக்குக்கு 2 days தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 14,000
அவுட் ஆஃப் மணிலாம் எடுக்கிறேன். 14,600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 14,600 ஓஇஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ செல் ஃபார் இட். அண்ட் 14,200க்கும் நிறைய பேர் கால் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு டேரக்ஷனுமே நிறைய எடுத்திருக்காங்க. 14,200 PE and 14,200 CE and 14,600 PE. ஸோ ரெண்டு சைடும் நல்லா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ அவங்களாம் டக்குன்னு க்ளோஸ் பண்ணும்போது நிறைய வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்னிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் அப். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு அப் திருப்பி ஹிட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்தது கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகுது. ஸோ சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால். ஸோ நீங்கள் 15 மினிட் ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். நேற்று சொன்ன மாதிரி அந்த எஸ்டர்டேஸ் ஐயே பிரேக் பண்ண முடியல. இது வந்து ரெகுலர் சினாரியோ. மார்க்கெட் நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சினாரியோ வந்து ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஸ்வலி இது நடக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, நிறைய நாள் இந்த மாதிரி ஒரு பிரேக் நடக்கும். ஸோ ப்ரீவியஸ் லோவில் இருக்கும்போது ப்ரீவியஸ் டே ஐயை வந்து ஹிட் பண்ணும்போது மார்க்கெட் உள்ளது வந்து நார்மலி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலி இது வந்து அன்றைக்கி முந்தின நாள் இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆனோடனே பாருங்கள், இட்ஸ் கோயிங் அப்வர்ட். ஸோ பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அதே சினாரியோ தான், பட் இட்ஸ் நாட் பிரேக்கிங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 3 கேண்டில்ஸ் வெயிட். இட்ஸ் சைக்காலஜிக்கலி அந்த பாயிண்டில் செல்லர்ஸ் நிறையா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த லாஸ்ட் இந்த கேண்டில்ஸ் பாருங்கள், ஒரு 5 கேண்டில்ஸ். ஸோ இந்த லெவல் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங். நான் சொன்ன மாதிரி 33,000 மேலே போனது தான் பைன்னு நேற்று சொல்லியிருந்தோம். கரெக்டாக 33,000 வந்து ரவுண்ட் நம்பர் அண்ட் ஹிட் ஆகிட்டு ஒரு நல்ல ஃபால். ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஸ்டார்டிங்கே கீழே கொஞ்சம் போனால் நிறைய புல் பேக் இருக்கும். பட் வெயிட் ஃபார் மார்க்கெட் டு செட்டில். நீங்கள் வந்து எப்பயுமே மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாலை கேப்சர் பண்ண முடியலன்னா விட்ருங்க. ஸோ நடுவில் போயிட்டு ஓகே நம்ம இந்த பாயிண்டில் எடுக்க முடியலன்னா அவசரமாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து தேவையில்லாமல் உங்கள் கையை புண்ணாக்கி இருக்க மாதிரி உங்கள் காசை வரையும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் திஸ் லெவல் 13,320 32,000 கீழே வந்து 32,125 கீழே போகுதுனாலே 32,160 31,963 இந்த ரேஞ்ச் கீழே போகிறதுனாலே இட்ஸ் கோயிங் டு பி a குட் ஃபால். ஸோ நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். உங்கள் டார்கெட் வந்து நாளைக்கு நீங்கள் திருப்பியும் ஆல் டைம் லோ ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் ஆல் டைம் இல்லை, இந்த 31,000 ஹிட் பண்ண சான்சஸ் இருக்குது. கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து இதே சினாரியோ நடந்திருக்கு. ஸோ அகெயின் ஐ புஷ் பேக். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அப்போ ஓப்பன் ஆனாலும் வெயிட் ஃபார் நீங்கள் பையர்ஸ் ஷார்ட் பண்ண போகிறீங்க, பை பண்ண போகிறீங்கன்னா 10 o'clock வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அதுக்காண்டி ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். நம்ம நாளைக்கு ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் ஆகி மேலே போகுது. ஸோ இதோட டார்கெட் வந்து 333 நாளைக்கு இன்டர்டே வந்து 340 வரைக்கும் குள்ளே போகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல சூப்பரான மூவ் கொடுத்துருந்தது. ஸோ வேகமாக ஒரு கேப் அப் அண்ட் புஷ் பேக். ஸோ நாளைக்கும் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் தி பிரேக் அவுட். ஸோ இந்த ரேஞ்ச் 327 மேலே பை பண்ணுங்கள். அண்ட் வெயிட் செல்லிங் நீங்கள் இதே ஸ்டாக்கை பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடுமே இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸ்ட்ரீமாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக். ஸோ செல்லிங் வந்து 320 319 கீழே வருது அப்படின்னா கோ ஃபார் 5 minutes கேண்டில் அண்ட் தென் செக் ஃபார் 320 கீழே வருதான்னு பாருங்கள். இந்த புஷ்ஷின் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபாலாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் ஃபேக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ ஆல்ரெடி சுகர் ஷாக்ஸ்லாம் ரேலி கொடுத்துட்ருக்கு. அடுத்தது இதுதான் கொடுக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் திருப்பி அந்த சப்போர்ட் ரேஞ்ச் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அப் இன்றைக்கி ஒரு அப் கொடுத்துட்டு 2 நாளுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபியூ டேஸாக இங்கே ஒரு அப்பு, திருப்பி ஒரு ஆல்ட்டு, ஒரு அப்பு. ஸோ நீங்கள் ஒரு 26 ஏப்ரல் வந்து 106 இருந்திருக்கும். இப்போ 116 இருக்குது. 10 rupees கொடுத்துருக்கு. திருப்பி ஒரு டவுன் அப்பு. ஸோ இது ஒரு பேட்டர்னாகவே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பி ஒரு ஐஸ் அண்ட் லோஸ் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகுது. ஸோ நாளைக்கு
மார்க்கெட் இந்த ஷேருக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டன்ஷியலி பை இந்த ரீஜனுக்கு மேலே போச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை. ஸோ உங்கள் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 123 வச்சுக்கோங்க, நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். ஸோ இதான் டெய்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 75லேருந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அதிகமாக போயிருக்கு. நல்ல ஒரு ரேலி கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா கோ ஃபார் ஏ பை, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆச்சுன்னா கோ ஃபார் ஏ பை, கீப் இட் அஸ் இன்ட்ரா டே. பிகாஸ் இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபால் வந்து சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா வேகமாக உழக்கூடிய ஸ்டாக். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதுதான் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்குது. ஸோ யூஸ்வலி இது ஒரு ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்ட் மூவ் கொடுக்கும். டார்கெட் வந்து 417. ஸோ நாளைக்கு ஒரு பை. ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் ஏ டபிள்யூ பேட்டர்ன். இந்த பாயிண்ட் 8 தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் இது வந்து கரூர் வைசா பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஆகிட்டு திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போகுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். திருப்பியும் இந்த பாயிண்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே 53க்கு கீழே போச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் எ ஷார்ட் ஆஃப் 1% வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் திருப்பி 55 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும் 59-60 வரைக்கும். ஸோ பட் இது வந்து ஒரு செல்லிங் ஸ்டாக்ஸ் நாளைக்கு. அப்புறம் வந்து சிம்யான் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொட்டன்ஷியல். ஸோ ஸ்டாக்ஸோ இல்லை, ஒரு நாளைக்கு இன்ட்ராடேயில் உங்களுக்கு நல்லா ஒரு மூவ் கொடுக்குற ஸ்டாக். எதுவுமே பொசிஷனல் ட்ரேடிங் கிடையாது. நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இன்ட்ராடே குட் பைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து போர்ட்டல்லேருந்து ஒரு டவுன்ஃபால். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ப்ரௌன்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்மூவ் வந்து டிராஸ்டிக்கலாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ பொசிஷனலுக்கும் இது வந்து சூப்பரான ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்றைக்கி 447 450 தான் இதோட அப்வர்ட் லிமிட். இந்த 450 எப்போ இது கிராஸ் ஆகுதோ இது வந்து பயங்கரமான மூவ் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இப்போ திருப்பியும் நீங்களே பார்க்கலாம், இந்த இடத்துலேருந்து ஒரு அப்வர்ட் மூவ் எப்படி கொடுத்துருக்கு, 500 லெவலில் 1 டேயில் கொடுத்துருக்கு. ஸோ திருப்பியும் இது வந்து அப்வர்ட் மூவ் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ பை தி ஸ்டாக்ஸ். ஸோ டார்கெட் வில் பி 500. ஸோ ஈஸி டார்கெட். அண்ட் இட்ஸ் இஸ் பொசிஷனல். ஒரு 1 மந்த் ஹோல்ட் பண்ணோன்னா அந்த ஸ்டாக் சூப்பரான ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா போயிருந்தது. ஸோ நம்ம நெஃப்டி அனாலிசிஸ் பாருங்கள். உங்கள் தானே கமெண்ட்ஸ் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே கைஸ். பை பை.